ஓம் சக்தி. நாங்கள் மேல்மருவத்தூர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது ஒருமுறை பங்காரு அம்மாவிடம் ஆசி பெறச் சென்றபோது அம்மா அவர்கள் எங்களுக்கு கூறிய அருள்மொழிகள். இந்த வயதில் நிறைய டிவி பார்க்க தோன்றும். டிவி பார்த்தாலும் கெட்டதை மனதில் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. பெண்களை அழகு பொருட்களாக நினைக்கக்கூடாது. அப்படி நினைப்பவர்களுக்கு அது அழிவை தேடித்தரும். சமூகத்தில் பெண்களை இழிவுபடுத்தும் செயல்களை தடுக்க வேண்டும். கலாச்சாரத்தை எப்போதும் விடக்கூடாது. சாதனை புரிய பிறந்தவர்கள் பெண்கள். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமல் என்னால் முடியவில்லை என கூறாதே. தகுந்த முயற்சிகள் எடுத்தால் வெற்றியுண்டு. நான் விரதமிருந்தேன், சூடமேற்றினேன், தேங்காய் உடைத்தேன், இருப்பினும் நான் நினைத்தது நடக்கவில்லை என்று கூறாதே. நீ எத்தனை துயரங்கள் அடைந்தாய் அது நிறைவேற. எத்தனை முறை வீழ்ந்து எழுந்தாய் அவை கைகூட. அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியாது. வழி நடத்துபவளே அம்மா. துணை புரிபவளே அம்மா. காரணகர்த்தாவாக இருக்க வேண்டியவர்கள் நீங்கள். உழைக்க வேண்டியவர்கள் நீங்கள்தான். இல்லையெனில் எப்படி சாதனை உன்னுடையதாகும்? எனவே உன்னுடைய பகுதியை, கடமையை நிறைவேற்று. பலனை நினைத்து வருந்தாதே. டென்ஷன் இல்லாமல் படிக்க வேண்டும். மனம் ஒன்றி படிக்க வேண்டும். கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். கண்ட நேரம் தூங்குவதும் டிவி பார்ப்பதும் கூடாது. படித்து வேலைக்கு செல்வது உனக்கென்று ஒதுக்கப்பட்ட கடமைகளுள் ஒன்று. கல்வி அழியா செல்வம். அதை பெற நீ பல படிகளை தாண்டியாக வேண்டும். பல இன்னல்களை உடைத்தெறிய வேண்டும். பல துன்பங்களை சந்திக்க வேண்டும். பெற்றோரின் கஷ்டங்களை நினைத்து பார்த்து நல்ல வேலையில் அமர வேண்டும் என்ற எண்ணத்தில் படிக்க வேண்டும். நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்காக படிக்க வேண்டும். மிதமிஞ்சிய ஆசைகளும் தேவைகளும் அழிவை தேடும். அதனால் மன அலைகள் பொங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தால் தான் மனதில் அமைதி நிலை தோன்றும். ஆன்மாவை அவ்வப்போது தட்டி எழுப்பிக்கொள். நமது கண்களால் நாலாபுறமும் பார்த்து சுற்றுப்புறத்தையும் அவ்வப்பொழுது அறிய வேண்டும். தொண்டு செய்ய வேண்டும். மன கட்டுப்பாடு மிகவும் அவசியம். அம்மாவின் அருளும் ஆசியும் அனைவருக்கும் உண்டு என்று கூறி நமது பங்காரு அம்மா அவர்கள் ஆசி கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். ஓம் சக்தி.